விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்தில் ரூபாய் 6 கோடி மதிப்பில் வளர்ச்சிப் பணிகளுக்கு வருவாய்த்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் அடிக்கல் நாட்டி பணிகளை துவங்கி வைத்தார். வெள்ளையாபுரம் அரசு பள்ளி வளாகத்தில் ரூபாய் 1 கோடியே 15 லட்சம் மதிப்பீட்டில் 5 வகுப்பறைகளுடன் கூடுதல் கட்டடத்திற்கு அடிக்கல் நாட்டினார். அதனைத் தொடர்ந்து உடையநாதபுரம் கிராமத்தில் கனிமவள நிதியின் கீழ் கட்டப்பட்ட 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ரூபாய் 16.75 லட்சம் கட்டி முடிக்கப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அமைச்சர் திறந்து வைத்தார். பின்னர் செட்டிக்குறிஞ்சி அரசு கலைக்கல்லூரியில் ரூபாய் 3 கோடி மதிப்பில் மினி ஸ்டேடியம் அமைப்பதற்கும், நமக்கு நாமே திட்ட நிதியில் ரூபாய் 60 லட்சம் மதிப்பில் கலையரங்கம் கட்டிடம் கட்டுவதற்கும் அடிக்கல் நாட்டு பணி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் அமைச்சர் பங்கேற்றார். தேர்தல் தோல்வியை எதிர்கொள்ள முடியாமல் ராகுல் காந்தி ஓடி ஒளிகிறார் என பாஜக தேசிய பொதுச் செயலாளர் தருண் சுக் விமர்சித்தார். சென்னை தியாகராய நகரில் உள்ள கமலாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், நாட்டின் வாக்குரிமையை பாதுகாக்கவும் வாக்குகளை சீரமைக்கவும் தீவிர திருத்த பணியை அவசியமாகிறது என்று கூறினார். ஆனால் எதிர்க்கட்சிகளான காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, மம்தா பானர்ஜி, ஆம் ஆத்மி தலைவர் போன்றோர் அதை எதிர்ப்பதாகவும் இப்பணியில் மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியம் என்றும் கூறினார். பீகாரில் தீவிர திருத்த பணியின் காரணமாகவே உண்மையான தேர்தல் நடைபெற்று பாஜக கூட்டணி வென்றுள்ளதாக கூறிய அவர், தோல்வியடைந்த காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அதை எதிர்கொள்ள முடியாமல் வெளிநாட்டுக்கு ஓடி ஒளிகிறார் என்று சாடினார். SIR மூலம் தமிழ்நாட்டில் 75 லட்சம் வாக்காளர்களை நீக்கும் பணி நடப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். கடலூரில் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ, தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலிலிருந்து 75 லட்சம் பேரை நீக்கிவிட்டு வெளி மாநிலங்களைச் சேர்ந்த 65 லட்சம் பேரை சேர்க்கும் பணி நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பெண்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவுவதாகவும், ஆண் பிள்ளைகள் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருப்பதை கூறிய வைகோ, இதை ஒழித்து கட்டவும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் மட்டுமே சமத்துவ நடைபயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும், இந்த நிகழ்ச்சியை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் துவங்கி வைக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் போதைப் பொருட்கள் வைத்து இருப்பவர்கள் மற்றும் பயன்படுத்துவர்கள் மீது கடுமையான சட்டங்களை இயற்றி நடைமுறைப்படுத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்து பேசினார். ஆண் பிள்ளைகள் மது போதைப் பொருளுக்கும் இதற்கும் அடிமையாகி அப்பாவை அடிக்கிறான், அம்மாவை அடிக்கிறான், காசு கொடு, அவருக்கு ட்ரக்ஸ் வாங்கணும். இதை முதலில் ஒழித்து கட்டுவதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் நான் இந்த சமத்துவ நடைபயணத்தை ஏற்பாடு செய்திருக்கிறேன். மாநில அரசாங்கத்திற்கு, திராவிடர்கள் ஆட்சி நடத்தி வருகிற தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் எல்லாம், நீங்கள் சட்டம் கொண்டு வாருங்கள். போதைப் பொருளும் கஞ்சாவும் வைத்திருந்தால் மினிமம் 10 years, குறைந்தபட்சம் 10 ஆண்டு சிறை தண்டனை, பயன்படுத்தினால் குறைந்தபட்சம் 7 ஆண்டு சிறை தண்டனை இந்த சட்டத்தை கொண்டு வாருங்கள். காவல்துறையை கொண்டு கடும் நடவடிக்கை எடுத்து எளிதில் சோதனை போட்டு கண்டுபிடித்து விடலாம். இந்த போதைப் பொருள் பஞ்சாப் மாநிலத்தை பாழாக்கிவிட்டது. திமுகவினர் மெட்ரோ திட்டத்திற்காக இங்கு போராடுவதற்கு பதில் திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தை முடக்க வேண்டியதுதானே என SP வேலுமணி கேள்வி எழுப்பியுள்ளார். கோவையில் தீவிர வாக்காளர்கள் சீர்திருத்த குறித்த ஆலோசனை கூட்டம் அதிமுக இதய தெய்வம் மாளிகை அலுவலகத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த SP வேலுமணி, SIR பணிகள் தொய்வாக நடைபெறுகிறது என குற்றம் சாட்டினார். அதிமுக முகவர்கள் சிறப்பான முறையில் பணியாற்றி நியாயமான வாக்காளர்களை பதிவு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இல்லாத வாக்காளர்களை பதிவு செய்ய முயற்சி நடப்பதாக குற்றம் சாட்டினார். எடப்பாடி முதலமைச்சராக வந்த பிறகு கோவை மற்றும் மதுரைக்கு மெட்ரோ ரயில் வரும் என அறிவித்தார். மேலும் மெட்ரோ ரயில் திட்டம் வேண்டும் என போராட்டம் நடத்தும் திமுக டெல்லியில் போராடலாமே, 40 எம்பிக்கள் கொண்டு நாடாளுமன்றத்தை முடக்க வேண்டியதுதானே என கேள்வி எழுப்பினார். விளக்கம் கேட்பாங்க, அந்த விளக்கத்தை சரியான முறையில் சொல்லி அதுக்கப்புறம் கேட்டு வாங்கணும். அதுதான் பாத்தீங்கன்னா
39-40 MP நாங்க இருக்குன்னு சொல்றாங்க. பூரா நாளும் ஜெயிச்சிருக்காங்க. அதை போய் அங்கதான் கேட்டு வாங்கணும். அதை வச்சுட்டு இன்னைக்கு போராட்டம் இங்க பண்ணிட்டு இருந்தா எப்படி தெரியாதுமா? ஆகவே நீங்க இவ்வளவு நாள் டிலே பண்ணது தப்பு. சரியான பாப்புலேஷன் போட்டு அனுப்பல, சரியா அனுப்பணும். ஆகவே நீ மத்திய அரசுல அங்க போய் போராடுங்க, பாராளுமன்றத்துக்கு முடக்குங்க, அதெல்லாம் சரியா இருக்கும். எடப்பாடி கூட அதான் சொல்றேன். அதிமுக ஆட்சியில்தான் மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் வரும், அதைத்தான் மதுரை மீனாட்சி சொக்கநாதரும் மதுரை மக்களும் விரும்புகிறார்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார். மதுரை பழங்காநத்தம் பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2026 தேர்தலில் திமுக வாக்கு வாங்க வேண்டும், மதுரை மக்களின் வாக்கை பெற வேண்டும் என்பதற்காக மதுரை மக்களை ஏமாற்றி மெட்ரோ திட்டத்திற்கு போராட்டம் நடத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். மதுரை மக்களுக்கு நல்லதை செய்தது அதிமுக தான் என்று கூறியவர், அதிமுக ஆட்சியில்தான் மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் வரும் எனவும் அதைத்தான் மதுரை மீனாட்சி சொக்கநாதரும் மதுரை மக்களும் விரும்புகிறார்கள் என பேசினார். மேலும் வரலாறு மிகவும் முக்கியம், திமுக 2 முறை ஆட்சியில் இருந்தது இல்லை என்றும் கூறினார். இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறத பத்தி எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. ஆனா மதுரையை மையமா வைத்து திமுக ஆர்ப்பாட்டம் பண்ற அளவுக்கு திமுகவுக்கு என்ன மதுரை மீது கரிசனமா? இந்த கரிசனமே என்னன்னா, மதுரை வர 2016 மதுரை மக்களை ஏமாற்றுவதற்காக 2026 வர்ற தேர்தலில் திமுக வாக்கு வாங்கணும், மதுரை மக்களுடைய வாக்காளருடைய வாக்கை பெற வேண்டும் என்பதற்காக மதுரை மக்களை மீண்டும் ஏமாற்ற, எப்படி விடியல் தருவோம் சொல்லி இருட்டை தந்திருக்க திமுக அரசு இந்த 4.5 ஆண்டு காலத்தில் மதுரை மண்ணுக்குன்னு மதுரை மக்களுக்கென்று எந்த விதமான திட்டங்களையும் குறிப்பிட்ட திட்டங்கள் தரல. எஸ்ஐஆர் மூலம் வாக்கு திருட முயற்சிப்பது தமிழ்நாட்டில் முறியடிக்கப்படும் என்று விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். மதுரை திருப்பரங்குன்றம் அருகே உள்ள பசுமலை பகுதியில் பயணிகள் நிழல் குடை கட்டுவதற்கான பூமி பூஜை மற்றும் அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்ட பின்பு செய்தியாளர்களை சந்தித்த விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர், பீகார் தாக்கம் தமிழகத்தில் ஏற்படும் என பிரதமர் மோடி கூறியது குறித்து கேள்விக்கு எஸ்ஐஆர் மூலம் வாக்குகளை திருட முயற்சிப்பது தமிழ்நாட்டில் ஈடுபட்டது என்று கூறினார். எஸ்ஐஆர் மூலம் வாக்குகளை திருட முயற்சிப்பது தமிழ்நாட்டில் முறியடிக்கப்படும் என்று கூறினார். மேலும் மத்திய அரசு மதுரை கோவை மெட்ரோ திட்டத்தை தடுப்பது தமிழ்நாட்டிற்கு செய்கிற துரோகம் என்று தெரிவித்தார். இது தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகம். இது RSS பாஜக அவருடைய ரத்தத்தில் இருக்கின்ற DNA பிரச்சனை. அவர் தமிழர்களுக்கு எதிரானவர்கள், மதுரைக்கு எதிரானவர்கள், கோயம்புத்தூருக்கு எதிரானவர்கள் என்பதை மீண்டும் ஒருமுறை காட்டியிருக்கிறார். மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் எந்த அடிப்படையிலே மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நிராகரித்திருக்கிறார்கள் என்று பார்த்தோம் என்றால், அப்படி என்றால் ஆக்ராவிற்கோ சூரத்திற்கோ மற்ற இடங்களுக்கோ கொடுத்திருக்க முடியாது. இந்த நிலை தொடருவது என்பது RSS BJP-யினுடைய DNA என்ற தமிழக எதிர்ப்பு என்பதுதான். தமிழர்களுக்கு உரிய நியாயத்தை கொடுக்கக்கூடாது, தமிழர்களுக்கு குறிப்பாக நமக்கு கிடைக்க வேண்டியவைகளை போராடித்தான் பெற வேண்டியிருக்கிறது. அது எய்ம்ஸா இருந்தாலும் சரி, அது எந்த ஒரு திட்டமா இருந்தாலும் சரி, அது சென்னை மெட்ரோவா இருந்தாலும் சரி, போராட வேண்டியதா இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.